ஓட்டு போடுகின்ற வயது, ஓட்டு போடக்கூடிய வயது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தான். அந்த முன்னிட்டு தான் இப்போ 10 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, அதை கொடுப்பது வரவேற்கத்தக்கதான். ஆனால் எப்போ கொடுத்துருக்கணும்? இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பு கொடுத்திருந்தாலோ, இந்த கல்லூரி திறக்கின்ற பொழுது இந்த அறிவிப்பை கொடுத்திருந்தாலோ, இந்த மாணவ செல்வங்கள் கடனை உடனே வாங்கி இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள்லாம் இந்த மடிக்கணினியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இன்றைய நிலை என்ன? இடையிலே ஒரு 5 மாதம் கழித்து கல்லூரி திறந்து படித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு 5 மாதம் கழித்து இந்த மடிக்கணினி கொண்டிருக்கிற திட்டத்தை கொடுக்குறோன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கொடுத்த மாதிரி இல்லை, அறிவிச்சிருக்கிறாங்க. கொள்முதல் செய்வதாக பத்திரிகை செய்தி. இப்போ கொடுக்கறதுனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா அவர்களாம் ஏற்கனவே மடிக்கணினி வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா கல்வி தொடர வேண்டும் அல்லவா? அது இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் இன்னும் 1 மாதத்தில், இன்னும் 2 மாதத்தில் அந்த கல்வி முடித்து அதில் வெளியில் டிகிரி வாங்கிட்டு வெளியில் போகணும். பட்டப்படி படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அந்த படிப்பை முடித்து வெளியிலே செல்லக்கூடிய சூழ்நிலை. இப்படி இந்த அரசாங்கம் திட்டமிடாமல் இந்த செயல்பாடினால் மாணவர்களுக்கும் பலன் இல்லை. ஒவ்வொரு திட்டமும் ஒரு அரசாங்கத்தை செலவழித்து தான் திட்டத்தை நிறைவேற்றாங்க. அப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த திட்டம் சரியான காலகட்டத்திலே, உரிய நேரத்திலே, நீங்களாம் குறிப்பிட்ட உரிய நேரத்தில் அது அந்த மாணவனுக்கு கிடைச்சா தான் அந்த மாணவனுக்கு பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி கிடைக்கல.